வணக்கம். 63 நாயன்மார் வரிசையில இன்னைக்கு சாக்கிய நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனாருடைய சின்ன சுருக்க கதையத்தான் பார்க்க போறோம். இவர் திருச்சங்கமங்கை அப்படிங்கிற சோழ நாட்டுல திருச்சங்கமங்கை அப்படிங்கிற ஊர்ல அவதரிக்கிறார். அப்படி இருந்தவர் பிறவா வரம் வேண்டி காஞ்சிபுரத்தை நோக்கி போய் அங்கே புத்த சமயத்தை தழுவி அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கிறவருக்கு இறைவனுடைய அருள் தான் அவருக்கு பெருகுதே தவிர அதுல நாட்டம் போக மாட்டேங்குது. இதுல சைவ சமயத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் தான் அவருக்கு உயர்வாக தெரியுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யப்படும் வினையும் அவ்வினையை செய்கின்ற உயிரும் அவ்வினையின் பயனும், அதாவது நம்ம செய்யற செயல்கள், வினைங்கிறது செயல்ங்கிறது மாதிரிதான் அவர். செய்யப்படும் வினையும் அவ்வினையை செய்கின்ற உயிரும் அவ்வினையின் பயனும், அதாவது நம்ம செய்தது நல்லதா கெட்டதா அதனுடைய பலனும், நல்லதா இருந்தா நல்லது, கெட்டதா இருந்தா கெட்டது, அப்படி அந்த பயனும் அப்பயனை செய்த உயிர்க்கே சேர்ப்பிக்கும் இறைவன். இப்படி பலவாறு பல புத்தகங்கள்ல படிச்சு, சைவ சமயத்து நூல்களை எல்லாம் படிச்சு அவர் என்ன செய்யறாரு, புத்த சமயத்தில இருந்தே சிவத்தொண்டு செய்யறார். வேறொரு சமயத்தை தழுவினாலும் அதுல நாம விரும்புற ஒண்ணு இல்ல அப்படின்னு இருந்தாலுமே அந்த சமயத்தை விட்டு வழுவாது சைவ சமயத்துக்கு இறைவனுடைய தொண்டர்களுக்கு அவர் தொண்டு செய்கிறார். அதாவது பௌத்தத்திலேயே இருந்துகிட்டு அவர் சைவ சமயத்துக்கு தொண்டு செய்கிறார். எந்த நிலையில நின்றாலும் எந்த கோலம் கொண்டாலும் சிவனடியே மறவாது போற்றுவார் அப்படின்னு இருக்கு. எந்த நிலையில இருந்தாலும் எந்த கோலம் கொண்டாலும் சிவனடியாய் மறவாது போற்றுவார் அப்படின்னு எந்த நிலையில் நின்றாலும் எந்த கோலம் கொண்டாலும் சிவனடியை மறவாது போற்றுதல் உறுதி பொருளாகும். இத அவர் புரிஞ்சிட்டு, அதாவது எந்த கோலத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, இறைவனுடைய திருவடியை போற்றுதல் தான் உறுதியான ஒரு செயலாகும்னு சொல்லி அவர் பௌத்தத்துல இருந்துகிட்டே சிவனுக்கு தொண்டு செய்யறார், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறார். இது சாக்கியர் அப்படிங்கிற நாயனாருடைய சின்ன கதை. நான் திரும்பி திரும்பி சொல்லி இருக்கேன் ஓயாம இந்த கதைய ஒரே நேரத்தில். அதனால புரியுதோ இல்லையோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவர் சொல்லிட்டேன் இல்லையா, பௌத்த மதத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, பௌத்த மதத்துல இருந்துகிட்டே சிவன் திருவடியை போற்றி சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்யறாரு. இவர் அவதரிச்ச தலம் திருச்சங்கமங்கை, முக்தி பெற்றதும் திருச்சங்கமங்கை. அங்க அவருக்கு விழா எடுக்கப்படுது. அப்புறம் இன்னொரு நாயனாருடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, சக்தி நாயனார். சக்தி நாயனார் இவர் பிறந்த ஊர் அதே சோழ நாட்டுல வரிஞ்சை அப்படிங்கிறது அந்த சை அழுத்தி உச்சரிக்கலாம். ஊஞ்சல்னு வரும்போது அந்த பக்கத்துல ச வருது இல்லையா, ஊஞ்சல். அது மாதிரி இத ஆனா இந்த
ஏன் வந்து நிறைய பேருக்கு வராது. கவிஞர் அப்படின்னு சொல்றது பதிலா கவிஞர்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே புழக்கத்திலேயே இருக்குது. அது மாதிரி இவருடைய வந்து சக்தி நாயனார் பிறந்த ஊர் வந்து வரிஞ்சை. இஞ்சி சொல்லிட்டு பக்கத்துல சை அப்படிங்கறத உச்சரிக்கலாம். அப்போ இவருடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறது, சிவபெருமானுக்கு கோவில்களுக்கு தொண்டு செய்யறது. இப்படி இருந்தவர் வந்து ஒரு ஒரு பணி செய்யறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது இவருக்கு எதிரில சிவனடியார்களையோ சிவனையோ பற்றி இகழ்ந்து பேசுனா, ஒரு குரடு மாதிரி இருக்கிற கருவி, அதாவது நம்ம கட்டிங் பிளேயர்னு சொல்றோம் இல்லையா, இப்படி குரடு மாதிரி இருக்கிற ஒரு கருவியை வச்சு அத நாக்க இழுத்து கத்தியால வெட்டிடுறது இவருடைய பழக்கம். இவர் எதிரில யாரு இருந்தாலும் சரி, சிவனடியார்களையோ சிவனையோ இகழ்ந்து பேசினா அவங்க அடுத்து பேசுறதுக்கு நாக்கு இல்லாம ஆக்கிடுவார் அவர். அது இதனால இது ஒரு மூர்க்கமான பக்தினாலும் இப்ப வந்து அதை யாரும் ஏத்துக்கிற மாட்டோம். அந்த காலத்துல அப்படி ஒரு மூர்க்கமான பக்தி இருந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ரொம்பவும் இப்ப வந்து நம்ம வாழ்நாளை தேடி ஓடிட்டு அவசரமா கோவிலுக்கு போயிட்டு வர்றோம் வைக்கிறோம். முன்னாடி வந்து அந்த சமயத்தை எந்த சமயமும் அதை வந்து தழைக்க வைக்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சைவ சமயம் தழைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கான முயற்சிகள் செஞ்சாங்க. அது மாதிரி இவர் வந்து இப்படி இறைவனையோ அல்லது அவரது அடியார்களையோ இகழ்ந்து பேசினா குரடு கொண்டு நாக்கை இழுத்து கத்தியால அறுத்துருவார். இந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இறைவன் அவரை தன் அடியில சேர்த்துக்கிட்டாரு. அது மாதிரி இவர் சாக்கிய நாயனாரையும் தன் அடியில சேர்த்துக்கிட்டார். இந்த 63 நாயன்மார்கள்ல இன்னைக்கு சக்தி நாயனார், சாக்கிய நாயனாருங்கிற 2 பேரை பத்தி பார்த்தோம். இது வந்து ரொம்ப சுருக்கமா சொல்றேன்னு கொஞ்சம் வளவளன்னு தான் சொல்லி இருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்க. அப்புறம் வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்.